நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் லாங் வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதற்கான சந்தர்ப்பமும் அமையலை, நேரமும் எனக்கு கிடைக்கல. சரி, நம்ம வீட்டில் தான் இப்போ புதுசாக கூரை வேய போகிறோமே, நம்ம வீட்டில் இருந்தே லாங் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் கூரை மேய்ஞ்சி ஒரு மாதம் கழித்து இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதமாக நம்ம குட்டீஸ்க்கு வாமிட், ஃபீவர் இப்படி விட்டு விட்டு அடிக்கடி உடம்பு சரியில்லை. வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாவே வேறு எதுலேயும் கவனம் செலுத்தவே முடியாது. இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாயிடுச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க கூரை மேய்ஞ்சி 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காற்று, மழை, வெயில் இப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக நிறையா உழைச்சிருச்சு. ஸோ உழைச்சது போதும், இனி விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா புதுசாக கூரை மேய்ஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதுசாக கூரை மேய்கிறதுக்காக தான் வீடு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. அம்மா பாத்திரம் மற்ற திங்ஸ்லாம் எடுத்து பக்கத்து வீட்டில் பெரியம்மா வீட்டில் வச்சுட்டாங்க. என்கிட்ட புக்ஸு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் என்னையே தான் எடுத்து வைக்க சொல்லுவாங்க எப்போதும். ஏன்னா அங்கேயும் அம்மா மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா நான் சண்டை போடுவேன். அதனால் இதுக்கு முன்னாடி பார்த்த சூட்கேஸ் பார்த்தீங்கன்னா, நான் 12th 2012 முடித்ததும் காலேஜ் சேர்றதுக்காக வாங்கின சூட்கேஸ் தான். கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அந்த சூட்கேஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய பள்ளி கல்லூரி நினைவுகளை இன்னும் சுமந்துக்கிட்டு தான் இருக்குது. வீடு க்ளீன் பண்ண சொன்னால் இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. அவசரமாக வீடு க்ளீன் பண்ண சொல்லும்போது தான் என்னோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் புரட்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ், நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம எழுதின கடிதங்கள், அப்புறம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் அப்போ தான் உட்காந்து நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். இது சுத்தமாக அம்மாவுக்கு பிடிக்காது. இவ்வளோ நாள் சும்மா இருக்கும், இப்போ சுத்தம் பண்ண சொல்லும்போது தான் அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்டுவாங்க. நம்ம குட்டீஸ் இங்கிட்டு பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு என்னோட பர்த்டேக்காக என்னை பற்றி எழுதி கொடுத்த ஒரு அழகான புக்லெட். அப்புறம் நான் குட்டி குட்டி கவிதையெல்லாம் எழுதுவேன். இப்போ இல்லை, அது ஒரு காலம். அப்புறம் சந்தோஷமான தருணங்கள் நம்மளை விட்டு டக்குன்னு போயிடும். ஆனால் துக்கமான தருணங்கள் நம்ம மண்டையை போட்டு குடஞ்சி எடுத்துரும். ஸோ அந்த துக்கமான கஷ்டமான தருணங்களை நான் பேப்பரில் எழுதி என்னோடய மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன். நாங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது எங்களை கன்னியாகுமரி டூர் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த சங்கில் பேர் எழுதுறது, அரிசியில் பேர் எழுதுறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நான் எங்கள் அம்மா பேரையும் என்னோட பேரையும் சேர்த்து நான் எழுதிட்டு அம்மாட்ட காமிச்சேன். எங்கள் அம்மா ஆனால் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க. லைட்டாக ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். என்னோடய சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொஞ்சம் அங்கேயும் கிடந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா, நாங்கள் எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் அட்சய பாத்திரம் மாதிரி மறுபடி ரொம்ப வலிஞ்சிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம கையில் எந்த பொருள் வச்சுருந்தாலும் இந்த கட்டையில் வைக்கணும்னு தான் எனக்கு தோணும். இதை க்ளீன் பண்ணாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். அப்புறம் வெளியில் கட்டிலில் வேறு நிறையா புக்ஸ்லாம் அள்ளி கிடக்கு. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கிடையில் நம்ம குட்டீஸோட வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம குட்டீஸ் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. நான் புத்தக புழுலாம் கிடையாது, ஏதோ கொஞ்சம் படிப்பேன். நான் 9th படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஒரு சார்கிட்ட இருந்து சுகி சிவம் எழுதின வெற்றி நிச்சயம் புக்கு வாங்கிட்டு படித்தேன். அந்த புக்கில் இருக்க அந்த லிரிக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். இதில் எனக்கு பிடிச்ச வரிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றிய உங்கள் அங்கீகாரமே உங்கள் அஸ்திவாரம், பிறரது அங்கீகாரம் வெறும் அலங்காரமே அப்படின்ற வரியும், பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பலரை ஆளுகிறார்கள், ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் பலரை ஆளட்டுமே அப்படின்ற வரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிப்பு ரொம்ப முக்கியம் பிகிலு. என்னோட புக்ஸோட எண்ணிக்கையெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு நாள் மழை பெஞ்சப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீடு ஒழுகாது, ஆனால் எங்கள் வீடு பள்ளத்தில் இருக்கனால வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். அப்படி ஒரு நாள் தண்ணி வந்ததில் தான் என்னோட நிறைய புக்ஸ் வீணாக போயிடுச்சு. பாதி புக்ஸ் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்துட்டேன். ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு எங்கள் பாப்பா அவங்க வீட்டில் வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. கஜா புயல் டைமில் கூட என்னோட புக்ஸ் எல்லாத்தையுமே நான் கட்டி காப்பாற்றிட்டேன். ஆனால் அன்றைக்கி திடீர்னு மழை பெஞ்சதில் என்னால் காப்பாற்ற முடியலை. எனக்கு அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு படித்த நியூஸ் பேப்பரை கூட தூக்கி போட மனசு வராது. அது மறுபடியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு படிக்கிறதுக்காக பயன்படுமே அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுருப்பேன். அதனால தான் அம்மா க்ளீன் பண்ணும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு சின்ன பேப்பர் கிடந்தா கூட நான் திட்டுவேனா என்னன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு 10-15 கட்டப்பை ஃபுல்லாக புக்ஸ் வச்சுருந்தேன். அதில் தேர்னது என்னமோ 2 கட்டப்பை கிட்ட தான். மற்ற புக்ஸ்லாம் ரொம்ப
நனைஞ்சு அதை தூக்கி போடும்போது என்னோட உடலில் இருக்க ஒரு உறுப்பை இழந்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு. பொய்லாம் சொல்லலைங்க, உண்மையாகவே தான். அந்த நனைஞ்சு போன புக்ஸு கூட தூக்கி போட மனசு இல்லாமல் அவ்வளோ நாள் வச்சுருந்தேன். அப்புறம் அம்மா திட்டி தான் அதை க்ளீன் பண்ணவே செஞ்சேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே புக்ஸ் படிக்கிறது, புக்ஸ் சேர்த்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி படிக்கிற புக்கெல்லாம் டக்குன்னு படித்து முடிச்சிருவேன். ஆனால் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட கையில் காசு இருக்கும், புத்தக கண்காட்சிக்கெல்லாம் போயிட்டு நிறையா புக்ஸ் வாங்குவேன். ஆனால் அதை நான் படிக்கவே மாட்டேன். நீ தான் படிக்காமல் வச்சுருக்கே, நானாச்சும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ கரையான் சார் தான் வந்து படிப்பாங்க. இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்குல்ல. இங்கு பலர் தான் நல்லவன் என்பதற்கு அடையாளம் அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் சாட்சிகள் இல்லை என்பதே. எதை பார்த்து எழுதுறேன்னு தெரில, பட் நல்லாயிருக்கு. எனக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை. அம்மாவுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம குட்டீஸோட விளையாட்டு ஜாமான்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டா முழு வேலையுமே முடிஞ்சிடும். நான் சாக்கில் அள்ளி போட நம்ம குட்டீஸ் வெளியில் எடுக்கணும், இது ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது நான் காலேஜ் படிக்கும்போது நிலம் கொண்ட கண்ணீர் அப்படின்ற தலைப்பில் கவிதை எழுதி 3rd ப்ரைஸ் வாங்கினது. வேலை பார்க்குறோம்ல, அதனால் ரிலாக்ஸ் படுத்துறதுக்காக இடையில சின்ன சின்ன விளையாட்டை விளையாண்டுக்க வேண்டியதான். அப்புறம் கட்டப்பை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணதில் ஒரு 5-6 தேரிச்சு. அவசரத்துக்கு தேடும் போது கிடைக்காது. சரி, நம்ம பாப்பா வீட்டில் கொண்டு வந்து எல்லா திங்ஸையும் வைக்கலான்னு பார்த்தா நம்ம பாப்பா என் ஃப்ரெண்டு என் பர்த்டேக்காக டெக்கரேஷன் பண்ணி ஒரு புக்லெட் கொடுத்துருந்தான்னு சொன்னேன்ல, அதில் இருக்க பூக்கள்லாம் எடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே வருதான், அதுக்காக உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். புக்ஸு, ட்ரெஸ்ஸு, சர்டிஃபிகேட்ஸ், இப்படி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து எங்கள் சித்தி வீட்டில் கொண்டாந்து வச்சாச்சு. அப்புறம் நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன் என்னோட விளக்கை அம்மா இன்னைக்கு தேடி எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த விளக்கில் தான் நான் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு கரண்ட் வந்துச்சு. இந்த விளக்கு குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் எப்போ வாங்கினதுனே தெரியலை. இதெல்லாம் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணும்போது வச்சதாக கூட இருக்கலாம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்தை கவுத்து வச்சு அந்த பாத்திரத்து மேலே இந்த விளக்கை வச்சு தான் படிப்போம். அம்மா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புதுசு வாங்கிடலாம் பழசு வாங்க முடியாதுன்னு. அந்த மாதிரி இப்போ என்னதான் கரண்ட் இருந்தாலும் இந்த விளக்கு என்றைக்குமே எனக்கு ஸ்பெஷல் தான். அப்புறம் என்னோட குட்டி குட்டி மண் பாத்திரம்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா இதெல்லாம் காசை பிடிச்ச கொழுப்புன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பரணியில் கிடந்த பாத்திரங்கள் மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அம்மா நேற்றே எடுத்து சுத்தம் பண்ணி பக்கத்து வீட்டில் வச்சுட்டாங்க. நான் காலையிலேருந்து வீடு ஃபுல்லாக இறச்சி போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற கோவத்தில் அம்மா நீயே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் தான் லைட்டாக ஒட்டடையெல்லாம் அடித்து கொஞ்சம் கூட்டினேன். இப்போ நம்ம வீட்டில் எந்த பொருட்களுமே இல்லாமல் வீடு மட்டும் எம்டியாக இருக்கும்போது கூட நல்லா தான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே பாருங்கள், மட்டையை இப்போ கட்டின மாதிரி சூப்பராக இருக்கும். வெளியில தான் கூரை கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளெல்லாம் நல்லா தான் இருக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் ஒழுகவும் ஒழுகலை. இருந்தாலும் 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நாங்கள் புதுசாக கூரை மேய போகிறோம். நாங்கள் சுத்தம் பண்ணதுக்கு மறுநாளே கூரை மேயணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மறுநாள்ல இருந்து மழை விடவே கிடையாது. ஒரு வாரம் ஃபுல்லாக சரியான மழை. அம்மா வீடு கட்டணும்னு சொல்லிட்டு மட்டைக்கு அப்புறம் சம்பளம் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 10,000 கேட்டிருந்தாங்க. நான் 10,000 எடுத்து வந்து கொடுத்துருந்தேன். மட்டை மட்டும்தான் வாங்கியிருக்கு 4,000க்கு. பார்த்தா அதுக்கிடையில் வீடும் கட்ட முடியலை, காசும் காலி ஆயிடுச்சு. மட்டை வேற கரையான் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, மட்டையெல்லாம் கரையான் வச்சு வேஸ்ட்டாக போயிருமேன்ட்டு மழையை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. மட்டை கட்டுறதுக்காக பாலையெல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு கிழிச்சு அம்மா ரெடியாக வச்சுருந்தாங்க. இந்த மழைனால கட்ட வேண்டிய நாளை விட 10 நாள் தள்ளியே போயிடுச்சு. இப்போ வந்து வாசல்லாம் வேற ரொம்ப ஈரமாக இருக்குது, ஈரத்தில் போட்டு மட்டையை கட்ட முடியாது, அதனால் வாசல் காஞ்சாதான் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு மழை நிற்கிற மாதிரி இருக்கும், உடனே தார்பாயெல்லாம் பிரிக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தா மறுபடியும் மழை வந்துடும். இப்படியே ஒரு 10 நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 11ஆவது நாள் லைட்டாக காலையில் வெயில் அடிக்க ஆரம்பித்ததுமே அம்மா வந்து இன்னைக்கு எப்படியும் கூரை மேஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் கூரையை பிரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் எப்போதுமே வேலை பார்க்க மாட்டேன் வீடு பிரிக்கிற அன்னைக்கு, ஆனால் இன்னைக்கு அம்மாவை பார்த்தா பாவமாக இருந்துச்சு. சரி நம்மளும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூரை பிரிக்கிறதெல்லாம் எடுத்து வச்சாங்க. நான் போயிட்டு அது ஒரு கொல்லைக்கில் பக்கத்தில் இருக்க கொல்லைக்கில் எடுத்து நான் போட்டேன். அம்மா இன்றைக்கி தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க, ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி இன்றைக்கி கூரை மேய்ச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை அம்மாவுக்கு வந்துருச்சு. இந்த ஒரு சின்ன வீட்டுக்காக இவ்வளோ அலப்பற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. இந்த சின்ன வீடு கட்டுறதுக்கே எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. எல்லோரும் வியர்வையை சிந்தி கட்டியிருக்கேன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே இந்த வீடு கட்டும் போது எங்கள் அம்மா ரத்தமே சிந்தி தான் கட்டியிருக்காங்கன்னே சொல்லுவேன். எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுறதுக்காக இந்த வீடு எங்கள் அப்பா வீடுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதுக்கு எங்கள் அம்மா உங்கள் அப்பன் ஒரு செங்கல் கூட இந்த வீட்டுக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. இந்த வீடு அம்மாவுக்கு இப்போ எப்படியோ தெரியலை, ஆனால்
எனக்கு இந்த வீடு என்னோட உயிர் மாதிரி. நான் எங்கே சுற்றினாலும் இந்த வீட்டில் வந்து தூங்குனாதான் எனக்கு தூக்கமே வரும். இந்த வீட்டோட குட்டி ஓனர் எல்லாரும் எப்படி மட்டை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முகடு கட்டுறதுக்கு கம்பி, எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு. நமக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்தாங்க. பனைமரம் மாதிரியே தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே நிறைய விதத்தில் பயன்படும். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம். தென்னை மரம் அதிகமாக இருக்க இடங்கள்ல தென்னை மர கீற்றுனாலையும், பனை மரங்கள் அதிகமாக இருக்க இடத்துல பனை மட்டைனாலையும் இந்த கூரை வந்து மேய்வாங்க. அதாவது கூரை வேய்தல், பேச்சு வழக்கில் கூரை மேய்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எங்கள் பாப்பாலாம் மட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக வந்துட்டா. அப்புறம் மட்டை கட்டிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே எங்கள் சித்தப்பா தான். எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களை பெற்று வளர்க்குறதுக்கு ஒரு தென்னம்பிள்ளையை வச்சா அது காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்களில் அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச மரங்கள்னால் அது பனை மரமும் தென்னை மரமும் தான். பாதி கூரை மேய்ஞ்சாச்சு. எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே நின்று வெட்ட வெளி வானத்தையும் மரங்களையும் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். வியூ செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாத்துலேயுமே இப்படி தான் தென்னை மரங்கள்லாம் நிறையா இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அம்மா பயந்த மாதிரியே மட்டையெல்லாம் கொஞ்சம் கரையாக வச்சிருச்சு. இருந்தாலும் கம்பால் கரையெல்லாம் தட்டிட்டு மட்டையெல்லாம் வெயிலில் காய வச்சு தான் கட்டணும். தென்னை மட்டையெல்லாம் இப்போ ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. ஒரு மட்டை 8 ரூபான்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்குன்றனால இந்த வீட்டிலேயே லைஃப் லாங்காக அம்மாவை தங்க வைக்கணும் அப்படிலாம் நான் நினைக்கல. அப்பா இல்லாமல் தனியாலாம் நின்று என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. நான் இப்போ ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கேன். இருந்தாலும் என்னோட சூழ்நிலை காரணமாக எங்கள் அம்மாவுக்காக என்னால் எதுவுமே பண்ண முடியலை. அதுக்காக நான் எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்பார்க்காம நடந்துரும். எனக்கு அது மாதிரி நிறைய நடந்திருக்கு சின்ன வயசுலேருந்தே. சரி, அதையும் தாண்டி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கடந்து நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே ஆசுவாசப்படுத்திக்கும் போது யாராவது கீழே பிடிச்சி தள்ளி விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலையில் தான் நான் இப்போதைக்கு இருக்கேன். பட் இதுவும் கடந்து போகும் தானே. கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்காக குட்டியாக அழகான வீடு கட்டி அதில் லக்ஷ்மி இல்லம் அப்படின்னு எங்கள் அம்மா பேரை எழுதி எங்கள் அம்மாட்ட காட்டுவேன். ஒரு வழியாக நம்ம எண்ணங்களையும் ஷேர் பண்ணியாச்சு, கூரையும் கட்டி முடிச்சாச்சு. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து லாங் வீடியோ போடுறேன். ஸோ எவ்வளவு போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடையாது. ஜன்னல் இல்லாத வீடா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து வாசப்படி வந்து பின்னாடி இருந்தது. அந்த சைடு 2 ஜன்னல் இருக்குது. அப்புறம் இந்த சைடு இருக்க ஒரு ஜன்னலை உடச்சிட்டு இங்கிட்ட வாசப்படி ஓப்பன் பண்ணதுனால இப்படி இருக்குது. வீட்டுக்குள்ளே மறுபடியும் மழை பெஞ்சால் தண்ணி வந்துடக்கூடாதுன்றனால ஃபேவர் பிளாக் கொஞ்சமாக வாங்கி வாசப்படிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் மேடாக்கி போட்டிருக்கோம். நம்ம வீடும் நம்ம சேனலும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.